அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 கவிதை பேழை சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்றால் சிலம்பினால் அதிகரித்த வரலாற்றை கூறக்கூடிய நூல். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேரன் செங்குட்டுவனினுடைய தம்பி என்று கூறப்படுகிறது. இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகாரத்தில் வரும் பதிகமே இதற்கு சான்றாக அமைகிறது. பதிகம் என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். 10 பாடல்களை கொண்ட தொகுப்பையே நாம் பதிகம் என்று கூறுகிறோம். அவ்வாறு அமைந்துள்ள சிலப்பதிகார பதிகத்தில் இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் என்ற குறிப்பு உள்ளது. இவர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று கூறுவர். இந்த சிலப்பதிகாரம் 5 பெருங்காப்பியங்களுள் ஒன்றாக திகழ்கிறது. இதுவே தமிழில் தோன்றிய முதல் காப்பியமாகும். எனவே காலத்தால் பழமையானது எது என்று கேட்டால் அது சிலப்பதிகாரமே. இந்த சிலப்பதிகாரத்திற்கு முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்ற வேறு பெயர்களும் உண்டு. அதாவது இயல், இசை, நாடகம் ஆகிய 3ம் இந்த சிலப்பதிகார பாடல்களில் விரவி வருவதனால் இதனை முத்தமிழ் காப்பியம் என்றும், தெய்வத்தையோ அல்லது மன்னர்களையோ மட்டுமே பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட இலக்கியங்கள் இருக்கும் பொழுது இந்த சிலப்பதிகாரமானது சாதாரண வணிகர் குடியில் பிறந்த கோவலனையும் கண்ணகியையும் தன்னிகரில்லா தலைவன் தலைவியாக கொண்டு பாடப்பட்டதனால் இதனை குடிமக்கள் காப்பியம் என்றும் நாம் அழைக்கிறோம். நாடக வடிவில் நடித்து காட்டக்கூடிய வகையில் அமைந்திருப்பதனால் இதனை நாடக காப்பியம் என்றும் கூறுவர். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது சிலப்பதிகாரத்தில் வரும் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலையினுடைய துறவு வாழ்க்கை பற்றி கூறுவது மணிமேகலை. எனவே சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியான கதையை மணிமேகலையில் காணலாம். அதனாலேயே இந்த 2 காப்பியங்களையும் நாம் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கிறோம். நமக்கு 6ஆம் வகுப்பு இயல் 2 சிலப்பதிகாரத்தில் மங்கள வாழ்த்து பகுதியில் அமைந்துள்ள வாழ்த்து பாடல் திங்களை போற்றுவோம் என்ற பாடலானது அமைந்துள்ளது. இந்த பாடலை பற்றி நாம் அடுத்த வகுப்பில் காண்போம். நன்றி குழந்தைகளே.